Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனலில் தொடர்ந்து பல செய்திகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வீட்டில் நவராத்திரி கொலு அமைத்திருந்தால் அல்லது கலசம் வைத்து வழிபட்டிருந்தால் அது எப்பொழுது விசர்ஜனம் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எடுக்க வேண்டும், எந்த நாளில் எடுக்க வேண்டும் போன்ற தகவல்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நவராத்திரி 9 நாள் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், என்ன பிரசாதங்கள் அம்பாளுக்கு படைக்க வேண்டும், எந்த நிற உடையை அணிய வேண்டும், எந்த விதமான கோலம் போட வேண்டும். நவராத்திரி கோலம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். அந்த நவராத்திரி கோலங்கள் ஒவ்வொரு நாளுமே எப்படி போட வேண்டும், அதன் தாத்பரியம் என்ன, அப்புறம் அம்பாள் எந்த பெயர் கொண்டு நாம் அழைத்து வணங்க வேண்டும், மந்திரம் என்ன, இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு வரோம். அது தவிர விஜயதசமி அன்றைக்கு நாம் வாழ்க்கையில் மற்றும் தொழிலில் வெற்றி பெற எப்படி வழிபட வேண்டும் என்கின்ற தகவலையும் பார்த்தோம். இந்த நவராத்திரி வழிபாட்டிற்காக கொலு அமைத்தவர்கள் அல்லது கலசம் வைத்து வழிபட்டவர்கள், இன்னும் வழிபாடுகள் தொடர்ச்சியாக இந்த 10 நாளும் செய்தவர்கள் அதை எப்பொழுது எடுக்க வேண்டும், விசர்ஜனம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அங்கே வழிபாட்டிற்காக படைக்கப்பட்ட பூக்கள் மற்றும் பொருள்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் போன்ற தகவல்களை இங்கே விரிவாக பார்க்குறோம். நம்ம கமெண்ட்ஸில் சிலர் சொல்லியிருந்தீங்க, அம்மா நாங்கள் நவராத்திரிக்குன்னு 9 நாளுமே வழிபட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு மாதவிடாய் ஆயிடுச்சுமா. அப்போது அந்த மாதவிடாய் நிற்கிறதுக்கு இந்த தசரா, அதாவது விஜயதசமி எல்லாம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாளும் அல்லாமல் அதற்கு அடுத்த நாளும் அல்லாமல் ஒரு 2-3 நாள்கள் தள்ளி தான் எங்களுக்கு மாதவிடாயே நிற்கிது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நாங்கள் எப்போ அந்த நவராத்திரிக்காக அமைக்கப்பட்ட கலசம் கொலு எல்லாம் எப்பொழுது எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மாதவிடாய் முடிந்து தலைக்கு தண்ணி ஊற்றின பின்னாடி 2 நாள் ஆகட்டும், 3 நாள் ஆகட்டும், இல்லை 4 நாளே ஆகட்டுமே, அதற்கு பிறகு இந்த பொருள்களை நீங்கள் விசர்ஜனம் பண்ணணும். வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள செய்ய சொல்லலாம். அப்படி இல்லை நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தலைக்கு தண்ணி ஊற்றின பின்னாடி எடுத்துக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். நம்ம 10 நாள்களுமே வழிபட்டவர்கள் எப்பொழுது கொலு மேடையை எடுக்க வேண்டும், கொலுவில் வைத்த பொம்மைகளை எடுத்து வைக்க வேண்டும், கலசத்தை எப்பொழுது எடுக்க வேண்டும், வழிபாட்டிற்கு வைத்திருந்த பொருள்களை எல்லாம் விசர்ஜனம் செய்வது எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயதசமிக்கான நேரம், அதாவது தசமிக்கான நேரம் மாலை, அதாவது இரவு 9 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கின்ற காரணத்தினால அன்றைக்கு யாரும் எதுவும் எடுக்க வேண்டாம். சனிக்கிழமை 16ஆம் தேதி வருது. அந்த நாளில் மீண்டும் தூப தீபங்கள் எல்லாம் நீங்கள் கலசம் வைத்திருந்தாலோ எந்த வழிபாட்டிற்கு என்ன வச்சுருக்கீங்களோ அதற்கு அந்த அம்பாளுக்கெல்லாம் தூப தீபங்கள் காமிச்சு அதற்கு பிறகு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துடலாம். கொலு வச்சுருந்தா அந்த பொம்மைகளை எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி கொண்டு மீண்டும் எங்கிருந்து எடுத்தீங்களோ அங்கே வச்சு விட்ருங்க. கலசத்திலே நீர் வைத்து கலசம் அமைத்திருந்தால் அந்த கலச நீரை எடுத்து வீடு முழுக்க தெளித்து விடுங்க. வீட்டில் உள்ள திருஷ்டி, போட்டி, பொறாமைகள் எல்லாமே விலகிவிடும். இந்த போட்டி பொறாமை தான் பாடாப்படுத்துது எல்லாத்தையும் இல்லையா? அதை அம்பாளே பார்த்துப்பா. ஏன்னா அம்பாளுக்கே சோதனை வந்திருக்கு. அம்பாள் அசுரர்களுடன் போரிட்டு அவர்களை எல்லாம் வதை செய்து, அம்பாளுக்கு அசுரர்கள் எதிரிகள் இல்லையா, அதனால் போரிட்டு வதம் செய்து வெற்றியுடன் திரும்பி வருகிறாள். அதுபோல் நமக்கு எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் தூசு போல தட்டி விடுங்க. நம்ம தான் பெரியாள், நம்ம மட்டும்தான் வாழணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சாதாரணமான மனிதர்களை பார்த்தே நிறைய பேர் போட்டி பொறாமை கொள்கிறார்கள். அப்போது கொஞ்சம் வாழ்கின்றவர்களை பார்த்தா கேட்கவா வேணும், அதனால் அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அம்பாள்கிட்ட நீங்கள் விட்டுருங்க. அந்த அம்பாள் அந்த அசுரர்களை மட்டும் கிடையாது,
அவளுடைய பக்தர்களின் அதாவது நம்முடைய எதிரிகளையும் அந்த தாயே பார்த்துப்பா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலச நீரை வீடு முழுக்க தெளிக்கும் பொழுது, அம்மா தாயே உனக்கே சோதனை நிறையா வந்திருக்கு, நீ வெற்றி பெற்றது போல உன்னுடைய பக்தையாகிய என்னுடைய எதிரிகளை நீ பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழணும்னு வேண்டிக்கிட்டு வீடு முழுக்க தெளித்து விடுங்க. அதற்கப்புறம் அந்த கலசத்தையும் எங்கே நிரந்தர கலசம் வைப்பதாக இருந்தாலும் அந்த கலசத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த கலசத்தையும் எங்கிருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வச்சுருங்க. அடுத்தது 10 நாள்களுமே பூவெல்லாம் போட்டு நீங்கள் பூஜை செஞ்சுருப்பீங்க. அந்த பூக்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஓடுற தண்ணி ஆறு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் போட்டுருங்க, இல்லை கடல் இருந்துச்சுன்னா அங்கே போட்டுருங்க. அப்படி எதுவுமே இல்லையா, பிரச்சனையே கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு தொட்டி வச்சுக்கோங்க. அந்த தொட்டியில் ஃப்ளாட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, வராண்டான்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இல்லை மொட்டை மாடி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் இல்லையா, அங்கே ஆளுக்கு ஒரு தொட்டி பேசி வச்சுக்கோங்க. அங்கே இந்த பூஜைக்குரிய தினம் இருக்கக்கூடிய பூஜை பொருள்களையுமே போட்டுக்கிட்டு கொஞ்சம் மண் போட்டுட்டிங்கன்னா அது அப்படியே மக்கி பார்த்திங்கன்னா உரமாக மாறும். இன்னொன்று நல்லது கூட, யார் காலையும் சுவாமிக்குன்னு படைத்த பொருள்கள் படக்கூடாது இல்லையா, நம்ம மிதிச்சிடக்கூடாது இல்லையா, குப்பை தொட்டிலையும் போடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி தொட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. அது மக்கி பார்த்திங்கன்னா மண்ணாக மாறிடும். அடுத்தது தனி வீடாக இருப்பவர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தொட்டி போல் கிரவுண்டில் அப்படியே வெட்டி விட்டுருவாங்க. அதில் இந்த சுவாமிக்கு வைத்த பூக்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பாங்க. சுவாமிக்கு வைத்த பூக்கள் அட்சதையெல்லாம் கொண்டு அர்ச்சனை பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் கொண்டு போய் போட்டுருவாங்க. அதில் கொஞ்சம் மண் சேர்த்து விட்டுருவாங்க. அந்த மண்ணோடு இதெல்லாம் சேர்ந்து மக்கி போய் நல்ல உரமாக மாறும். சரி, இந்த விசர்ஜனம் பண்ணுறது சனிக்கிழமை காலையில் அப்படின்னு சொல்லிட்டீங்க, 16ஆம் தேதின்னு சொல்லிட்டீங்க. அந்த 16ஆம் தேதி எத்தனை மணிக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேயே செய்திருங்க. காலையிலன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் வேண்டாம், நீங்கள் ஒரு 9, 10, 11, 12 மணிக்குள்ளே செஞ்சுருங்க. மாலை நேரத்தில் செய்ய வேண்டாம். அப்படியே நீங்கள் மாலை நேரத்தில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பிரதோஷ காலத்திற்கு முன்பாக செஞ்சு முடிச்சிருங்க. 4:30 மணிக்கெல்லாம் எடுத்துடலாம். இப்போது ஒரு சிலருக்கு ஒரு சில நேரம் வாய்ப்பாக அமையும், அதாவது அந்த நேரத்தில் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் 2வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மாலை நேரம் பிரதோஷ காலத்திற்கு முன்பாக செஞ்சு முடிச்சிருங்க. பிரதோஷம் அதாவது விளக்கு வச்சதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் எடுக்கக்கூடாது. அதற்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் தான் எடுக்கலாம். இப்படி ஞாயிற்றுக்கிழமை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். அதுவும் காலை வேளையில் எடுத்து விட்டுருங்க. சரி, இந்த பதிவில் நவராத்திரி வழிபாட்டிற்கான பொருள்களை எப்படி விசர்ஜனம் செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். நம் யூடியூப் சேனலில் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களையும் பார்த்தோம் இல்லையா. இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கோயில் மணி போன்ற ஒரு பெல் ஐக்கான் காமிக்கும், அதை தொட்டு விடுங்க. அதுலேயும் ஆல் அப்படின்னு தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் பதிவிடுகின்ற எல்லா பதிவுகளுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு தகவலையும் சொல்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலுக்கு இன்றைக்கு புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நாங்கள் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கான விஹா ஆன்லைனுக்கான ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா தம்ப்நெயில்லையும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். அதில் நிறைய நல்ல பொருள்கள் இருக்குது, தரமான பொருள்கள், மளிகை பொருள்லேருந்து பூஜை பொருள்கள்லேருந்து குழந்தைகளுக்கான பொருள்கள்லேருந்து நல்ல நல்ல புடவைகள்லேருந்து நான் அணிகின்ற தரமான ஜுவல்லரிஸ், இன்னும் பல பொருள்கள் அந்த விஹா ஆன்லைனில் இருக்குது. இதுவரைக்கும் நீங்கள் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது தவிர பார்த்தீங்கன்னா viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். அங்கேயும் நீங்கள் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். சரிங்க, பொருள்கள் நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் அனைத்துமே viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, உங்களுடைய கடையின் கிளைகள் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சில கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, இல்லை அவங்க கடையிலேருந்து வாங்கின பொருள் தாங்க எங்கள் கடையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள்,
விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.